காஷ்மீரில் கார்கில் குன்றுகளை ஆக்கிரமித்த பாகிஸ்தான் படைகளை இந்திய படைகள் விரட்டி வெற்றி கொடி நாட்டியதன் 26வது ஆண்டு தினம் நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. கார்கில் வெற்றி தினம் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், நாட்டை பாதுகாக்க துணிச்சலுடன் சண்டையிட்ட பாரத தாயின் மகன்களை இந்த நாளில் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டை பாதுகாக்க அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் நமது வீரர்களின் எண்ணம் அனைத்து தலைமுறையினருக்கும் உத்வேகம் அளிக்கும் விதமாக இருப்பதாக பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் முப்படைகளின் தளபதிகளும் மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். நாட்டை பாதுகாக்க எல்லையில் வீர தீரத்துடன் போராடிய வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். கார்கிலை காப்பதற்காக உயிரை ஈந்தவர்களின் வீரம் என்றென்றும் நம் இளம் தலைமுறையினரால் நினைவில் கொள்ளப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டின் இறையாண்மையில் என்றும் சமரசம் கிடையாது என முப்படைகளின் தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி சூளுரைத்துள்ளார். கார்கிலில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தளபதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதன் பிறகு பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளால் பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.